இங்கதான் இருக்கா? அப்பா வீரப்பா. வீரா சார். வீரா இங்கதான் இருக்கா? என்னாச்சு வீரா? நீ எப்படி கடைக்குள்ள மாட்டின? உன்னை காணோன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா நீ இங்க இருக்க. கொஞ்சம் சேல்ஸ் என்ட்ரி போட வேண்டியது இருந்துச்சு சார். அத முடிச்சிட்டு வரதுக்குள்ள ஷட்டர் மூடிட்டாங்க சார். அதனாலதான். எதுக்குமா நீ அவ்வளவு நேரம் இங்க இருக்கணும்? நாளை கூட வந்து என்ட்ரி போட்டுருக்கலாம்ல? இல்ல சார், ஆடிட்டருக்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் அப்படியே கையோட வேலையை முடிச்சிட்டேன். உன்னை காணோன்னு உங்க அம்மா எவ்வளவு பதறி போயிட்டாங்க தெரியுமா? ஆமா, இந்த நேரத்துல ஒத்தையா கடைக்குள்ள எப்படி இருந்த நீ? ஆ, அது ஆ, ஏண்டி வீட்ல அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏங்க டவர் இல்லடி. இருந்திருந்தா நான் கால் பண்ணி சொல்லிருக்க மாட்டேனா? கண்மணி, வீரா சேஃபா தானே இருந்திருக்கா? சொல்லாது. அப்புறம் பேசிக்கலாம். சரி வாமா போலாம். வா வா. வா வீரா. வா. வாமா. என்ன மேடம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஓகே மேடம். அண்ணா நீ எப்பண்ணா வந்த? ஓ, நான் எங்கடா போனேன் வர்றதுக்கு? என்னண்ணா சொல்ற? டேய், அது ஒரு பெரிய கதரா. அதை சொல்றதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நீ போய் வேலையை பார்ப்போம். சரிண்ணா. மரன் காலையிலேயே சும்மா ஒரு கட்டிங் போட்டு போய் தூங்கிடுவேன். சாருக்கு காலங்காத்தாலே அப்படி என்ன முக்கியமான வேலை? கமிட்மெண்ட்மா. நேற்று நைட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கோம். கல்லை வச்சு எப்படி நெருப்பு எடுக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். உனக்கு பசிக்குதுன்னு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உனக்கு பாட்டு பாடி கதை சொல்லி உன்னை தூங்க வச்சிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கட்டிங் போட்டு தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு காலையிலேயே வா. ஏன் காலில் குடிக்கூடாதா என்ன? இதுக்கு பேரு கமிட்மெண்ட் இல்ல, அடிக்ஷன். முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரை பாரு. டாக்டர் எதுக்கு என்ன பார்க்கணும்? அடிங்க. ஏய், என்ன பார்த்து ட்ரிங்க் அடிக்ட்னு சொல்றியா? நான் எங்க சொன்னேன்? நீ தான் சொன்ன. எதை பண்ணாலும் குடிக்கணும், எதை செஞ்சாலும் அதுக்கு ஒண்ணு குடிக்கணும். கேட்டா எனக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மூடு வேணும். எல்லாத்துக்குமே காரணம் சொன்னா எப்படி? எனக்கு புரியல. ஏய், நான் அடிக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு தூக்க மாதிரி எனக்கு அது. தினம் 3 வேளை சாப்பிட்றனால அது அடிக்ஷனா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆ, ட்ரிங்க் அடிக்ட் ஆனவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்களாம் உன்ன மாதிரி. ஒரு நைட்டு கூட குடிக்காம இருக்க முடியலனா அதுக்கு பேர் என்ன? அடிக்ஷன் தானே? ஏய், அப்படின்னு நீ வேணா சொல்லிக்க. நான் நினைச்சா குடிக்கிறதெல்லாம் இப்படியே விட்டுருவேன். இப்படியே ஆ, நீ ஏன்? ஆ, அப்ப நினைக்கலாமே. நான் தான் நினைக்க மாட்டேனே. அதுதானே பார்த்தேன். நீயாவது குடிய விட்டுறதாவது. பாப்பா போயிட்டு உன் முக்கியமான வேலையை பாரு. அதுவும் இல்லாம குடிச்சு கடப்பாக்க இது வந்துடாதப்பா. உங்க அப்பா வெளுத்து விட்டுருவாரு. இங்க பார், நீ என்ன ரொம்ப எம்பாரஸ் பண்ற. இதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். எம்பாரஸ் ஆனா மட்டும் திருந்திருவியா என்ன? போ போ வேலையை பாரு. சும்மா பேசிட்டு. ஒருவேளை திருந்தி காட்டிட்டா? நடக்கிறத பேசுப்பா. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன். சும்மா நான் அப்படியே விட்டுருவேன். 1 மாசம், 1 வாரம், 1 வருஷங்கிறது. அப்புறம் பார்த்தா கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி போய் நிப்பாங்க. சரி, உன்கிட்ட பேசி நான் என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. போ உன் வேலையை பாரு. போ. தவார், என்ன சொல்ல வரேன்னு தெளிவா சொல்லு. எனக்கு புரியல. சவால் விடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்றேன். அந்த தைரியம் உன்கிட்ட இல்லன்னு சொல்றேன். புரிஞ்சுச்சா? கிளம்பு. ஏய், யாருக்கு தைரியம் இல்லன்ற? என் முன்னாடி நீ தானே நின்னுட்டு இருக்க. உன்கிட்டதான் சொல்ல முடியும். அப்படிங்க ஒண்ணு பண்ணலாம். ரொம்ப நல்லா வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் உன்னால குடிக்காம இருக்க முடியுமா? இருந்து காமிச்சிட்டா? செஞ்சு காட்டு பார்க்கலாம். சரி, உன் மேல சத்தியமா இந்த வேணாம். நீ பாட்டுக்கு ஏதாவது பொய் சத்தியம் பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா எங்க வீட்டு யாரை பாக்குறது? போ போ போய் வேலையை பாரு. போ. தபார், என் சத்தியம் உனக்கு நக்கலாகுதா? இன்னையில இருந்து 3 நாள் நான் குடிக்க மாட்டேன்டி. சும்மா வளராம போ. யாருகிட்ட? இனி இந்த தண்ணி மட்டும்தான். நோ மிக்சிங்.
சவால்ல ஜெயிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேச. போ. இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம். ஓ. அப்பா. நான் சொல்லியாவது நீ மாறினா சந்தோஷம்தான். ஏங்க என்ன இன்னும் எந்திரிக்காம இருக்கீங்க? டைம் ஆகுது, கடைக்கு போலையா? ஏங்க டெய்லியும் போயிட்டு தானே இருக்கேன். என்ன லீவ் ஏதாவது போடலான்னு பிளானா? போடலாம் தான். நீயும் சம்மதிச்சா லீவ் போடலாம். நான் சம்மதிச்சாவா? ஏன் சார் இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? சும்மா கடை வீடுன்னு போர் அடிக்குது கண்மணி. கல்யாணத்துக்கு அப்புறமும் எதுவுமே மாறாத மாதிரி இருக்கு. எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க போறது? படத்துக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு அப்படியே பீச் போயிட்டு வருவோம். ஃபுல் டே என்ஜாய் பண்ணலாம். நம்ம என்ன லவ்வர்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ம். கல்யாணம் ஆனவங்க இங்கெல்லாம் போக கூடாதுன்னு எழுதியா இருக்கு. என் ஃபர்ஸ்ட் லவ் இதான் கண்மணி. போயிட்டு வரலாம் கண்மணி. முதல்ல எந்திரிச்சு கடைக்கு போற வேலைய பாருங்க. இந்த மாசம் ஏகப்பட்ட முகூர்த்தம் இருக்கான். கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு மாமா சொல்லிட்டு இருந்தாரு. என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு சீக்கிரம் போய் குளிங்க. கண்மணி, நீயும் என் அப்பா விட ஸ்ட்ரிக்டா இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் ராகவன் மாறிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல? என்ன நீ கல்யாணம் ஆனா ஒரு சேஞ்ச் வரணும். அப்படிலாம் இருக்க கூடாது கண்மணி. சரி, கடைக்கு போறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இல்ல, இப்ப எதுவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்க. அது நடக்கிறபடி நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அட்வான்ஸ் கிடைக்குமா? என்ன அட்வான்ஸ்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத கண்மணி. நீங்க எப்பவுமே இதே நினைப்பாவே இருங்க. போங்க போய் குளிங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. ப்ளீஸ் கண்மணி. போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க போய் குளிச்சிட்டு வாங்க முதல்ல. கண்மணி, ஆ? கபோர்ட்ல என் டவல் இருக்கு, எடு. இதோ கபோர்ட்ல தாங்க இருக்கு, எடுத்துக்கோங்க. ஏன் எனக்கு டவல் கூட எடுத்து தர மாட்டியா? இதுக்கும் 4 நட்சத்திரம் பார்க்கணுமா? இந்தாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. வேற நினைப்பே இருக்காதா உங்களுக்கு? 24 மணி நேரமும் இத பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? ச்சே, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீங்க கிட்ட வரும்போதெல்லாம் ஏதோ நெருப்புக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஹலோ, வீரா தானம்மா? ஆமா, நீங்க? நான் டீ கடை சரவணன் பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணே. நம்ம ராமச்சந்தர் சாரோட பையன் மில்லு கேட்டு பக்கத்துல விழுந்து கிடக்குறாம்மா, குடிச்சு விட்டு. அவருக்கு சொல்லலான்னு பார்த்தா அவர் நம்பர் என்கிட்ட இல்லம்மா, உன் நம்பர் தான் என்கிட்ட இருந்துச்சு. வந்து கூட்டு போறியாம்மா? வரேண்ணே. எந்த இடத்துலண்ணே? அது நம்ம மில்லு கேட் இருக்குல்லம்மா, அது பக்கத்துல தான். சரிண்ணே, நான் வந்துடுறேண்ணே. சரிம்மா சரிம்மா.
இவன் சத்தியம் ஒரு நாள் கூட தாங்கல. அதுக்குள்ள குடிச்சிட்டு வந்து கிடக்குறானா. இவெல்லாம் திருந்தவே மாட்டான். கேட்டு வா அம்மா. ஏய் அட்டிங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் பிசாசு மாதிரி நைட்ல வந்து பயமுறுத்துற? நல்லா நடந்து வர போது தெளிஞ்சிருச்சா? ஏன் ஒரு மனுஷன் நடக்க கூட கூடாதா? குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன், நடக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேனா? நீ குடிச்சு கீழே விழுந்து கிடக்குறேன்னு இப்பதான் போன் வந்துச்சு. முன்ன தூக்குறதுக்கு தான் இப்ப ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். பார்த்தா நல்லா நடந்துட்டு வரியே. ஆமா, இவங்க அப்படியே பெரிய சேவகி. நான் எங்க விழுந்து கிடந்தாலும் என்ன தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன விளையாடுறியா? நான் தான் குடிக்க மாட்டேன்னு காலையிலே சொன்னேன்ல, உன்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நான் சத்தியத்தெல்லாம் மீற மாட்டேன். ஆமா ஆமா, நீ குடிக்காம தான் எனக்கு போன் பண்ணாங்களாக்கும். ரொம்ப நடிப்பான். ஆமா, இவ்வளவு சீக்கிரம் உனக்கு எப்படி போதை தெளிஞ்சிச்சு? ஏய் நான் குடிக்கலடி. அப்ப எனக்கு போன் பண்ணி என்ன போய் சொல்றாங்களா? ஏய் சத்தியமா நான் ஏன் மேல இல்ல. கதை? வேணா கிட்ட வந்து பாரு, ஏதாவது வாட வருதான்னு பாரு. என்ன நாய் விட மோசமா குடிக்கிறா? ஸ்மெல் வரல. ஏய், வாட வரக்கூடாதுன்னு ஏதோ சென்ட் அடிச்சிருக்க, அதனால தான் வாட வரல. ஏய் இல்ல கொய்யாக்கா ஏதாவது சாப்பிட்டிருக்கியா ஸ்மெல் வரக்கூடாதுன்னு? ஏ பைத்தியமே, நான் குடிக்கல. திரும்ப திரும்ப அதவே சொல்லிருக்க அப்பத்துல இருந்து. அம்மா சத்தியமா குடிக்கலடி. சரி ஊது. குடிக்கலடி. ஊது. கடவுளே, அட குடிக்கலடி. இப்ப ஊதுறியா இல்லையா? ஊது. போதுமா? வாட வருதா? இல்ல. சரிப்பா, ஏதோ கொய்யாக்கா மென்றுப்பேன்னு சொன்னி, அந்த வாடையாவது வந்துச்சா? ஏதோ டீ குடிச்ச ஸ்மெல் மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல, டீ தான் குடிச்சிட்டு வந்தேன். நம்புடி, நான் சொன்னா சொன்னதுதான். நான் எப்பயுமே சத்தியத்தெல்லாம் மீற மாட்டேன். உங்க வீட்ல குடிக்கிற ஆள் நீதான். நீயே இல்லனா வேற யார சொல்லிருப்பாரு? கண்மணி கண்மணி மணி தப்பு பண்ணிட்டேன். ராகவா, மணி ராகவா என்னடா என்ன இதெல்லாம்? டேய் மாமா எந்திரா மேல. என்னடா புதுசா மேல எந்திரா. மாமா எழுந்திருங்க மாமா. பாத்து 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 உட்காரு உட்காரு. மாமா டேய் என்னடா ஆச்சு? மாமா மாமா எழுந்திருங்க மாமா. நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் தப்பு எழுந்திருங்க மாமா. பண்ணேன். நான் தான் தப்பு பண்ணேன். டேய் நான் தான் தப்பு பண்ணேன். என்ன மாமா கண்மணி என்னடா ஆச்சு? கண்மணி என்னாச்சு? கண்மணி அண்ணனா என்னாச்சுன்னு தெரியல. பாவம்மா நடு ரோட்ல கிடந்தாருமா. நாங்க தான் ஓரமா படுக்க வச்சோம். ரொம்ப ஓவரா குடிச்சிருக்காருமா. டேய் என்னடா அதெல்லாம்? மர மாமா குடிப்பாரா? ஏய் சிச்சி, என்னால முடியல கண்மணி. எப்பயாவது ஜாலியா இருந்தா என்கிட்ட ஒரு கட்டிங் வாங்கி அடிப்பான், அவ்வளவுதான். ஆனா இப்படி குடிச்சு நான் பார்த்ததே இல்ல. டேய் கண்மணி டேய் 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 டேய். கண்மணி என்னடா என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிருக்க? கண்மணி என்ன பண்ணா? கண்மணி என்னாச்சு மாமா? என்னால முடியல கண்மணி, என்னால முடியல. என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற கண்மணி? இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு தான் கூட்டு போகணும். அங்க சாரு. கண்மணி அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. அம்மா. நீ வா, கண்மணி அவருக்கு தெரியாம கூட்டு போயிடும். வா. எல்லா தப்பும் நான் செருப்பு பண்ணேன். பாத்து பாத்து. கண்மணி வா. அம்மா. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா. ஒண்ணு இல்ல வா, மாமா, வீட்டுக்கு ஒண்ணு போய் இல்ல. பேசிக்கலாம். ஆட்டோல இருங்க. சார் பாத்து பாத்து. பார்த்து உட்கார வைங்க. அம்மா. டேய் அண்ணா தேங்க்ஸ் நான் தான் தப்பு சரி. பண்ணேன் கண்மணி. Thanks, சரி. நான் தான். கண்மணி உனக்கு என்ன பிடிக்கலையா? ஷூ. ஏன் பிடிக்கல கண்மணி? டேய் ராகவா, ஏன்டா இப்படி பண்ற? மாறா நீங்க இருக்கியாடா? கண்மணி என்ன சுத்தமா பிடிக்கலடா. அப்படிலாம் இல்லடா. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன்டா. ஒரு தப்பு சரி பண்றதுக்கு அதை விட பெரிய தப்ப டேய், டேய் ராகவா, பண்ணிட்டேன்டா. சும்மா இருடா. ஆமாடா, தப்புதான்.
எல்லா தப்புக்கும் நான் தானடா டேய் காரணம். ராகவா சும்மா இரு. நான் தான்டா காரணம். என் லைஃபே கெட்டு போயிருச்சுடா. கண்மணி பாவம்டா. என் கூட வாழ முடியாம எவ்வளவு சிரமப்படுறா தெரியுமா? போச்சுடா. டேய், டேய், சும்மா இரு, சும்மா இரு. எல்லாம் போச்சுடா. வீரா நீ அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்காத. வீட்ல அண்ணி கூட இவனுக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கும், அதான் வளர்றான். இவனுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நீ எதுவும் தப்பா நினைக்காத. நான் தான்டா பிரச்சனை. நான் தான் பிரச்சனை. அந்த ஆக்சிடென்ட் மட்டும் சும்மா இரு. மாமா என்ன சொல்றாரு? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீரா. ஏய், இவன் சொல்ல விட்றா. போதையில ஏதோ வளர்றான். நீ இதெல்லாம் எதுவும் யோசிக்காத. ஏய், போதையில இருக்கிறவங்க நான் தான்டா இப்படிதான் பேசுவாங்க. என்ன சொல்றாரு? என்ன விடவா? எனக்கெல்லாம் பேசினா அப்ப என்ன பேசுறேனே தெரியாது. நீ 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 ரோட்ட பார்த்து ஓட்டு. கண்மணி. திரும்பி பார்க்காத. நான் பாத்துக்கிறேன். நீ ரோட்ட பார்த்து ஓட்டு. கண்மணி, ரோட்ட பார்த்து ஓட்டு. எல்லாம் டேய், போச்சு. சும்மா இருடா. எல்லாம் போச்சு. டேய் சரிடா ஒண்ணும் இல்ல. நான் தான் தப்பு சரி, பண்ண சரி, கண்மணி. சரி. நான் தான். டேய் பாத்து. டேய் ராகவா வீட்டுக்கு வந்துட்டோம். மெய்தியாரு அப்பா எந்திரிச்சிருவாரு. டேய் கேறா. டேய் இவனை பாத்துக்க. சரி. நான் அப்பா தூங்கிட்டாரு கண்மணி, பாத்துக்க. கண்மணி. டேய், 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 மாமா, ராகவா எந்திரி. இப்படி வா. சாஞ்சு கண்மணி, என்ன உனக்கு அப்படியே உட்காரு. பிடிக்கலையா? கண்மணி, என்ன ஏன் உனக்கு பிடிக்கல கண்மணி? ஏன் ஏய், பேசாம இருடா. கண்மணி, அப்பாக்கு மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சது. அவ்வளவுதான். ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்து அவர் இவனை எவ்வளவு நம்புறாரு தெரியுமா? கண்மணி, அவருக்கு தெரியாம எப்படியாவது உள்ள கூட்டு போய் படுக்க வச்சிடணும். சரி அப்போ நான் ஒரு கை தூக்குறேன். வா உள்ள கொண்டு போய் படுக்க வச்சிடலாம். இரு, உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். டேய் டேய் கண்மணி, இறங்கி எங்கேயும் ஓடிடாதடா. உனக்கு புண்ணியமா போகும். கண்மணி, உன்னை பார்த்துக்க. ஏய் இரு, நானும் வரேன். கண்மணி, வா. கண்மணி, என்னையா கண்மணி பிடிக்கல? கண்மணி, சுத்தம். என்னாச்சு? இவர் வேற நேரம் கட்ட நேரத்துல உட்காந்து பாட்டு கேட்டுருக்காரு. இப்ப இவனை எப்படி உள்ள தூக்கிட்டு போறது? கண்மணி, கண்மணி, கண்மணி. ஆ பாட்டு ஓடுற சத்தம் கேக்குதுல, ஒருவேளை படுத்துட்டாரான்னு போய் பாத்துட்டு வாயேன். எதே சிங்கத்தோட குகைக்குள்ள போய் சிங்கம் தூங்கிடுச்சான்னு குச்சி வச்சு குத்தி பார்க்க சொல்றியா? ஏய், வேற இப்போ என்ன பண்றது? சரி இது உன் வீடு தானே, உன் அப்பா கிட்ட நீ வாங்காதாடியா என்ன? போய் பாரு. போ போ போய் பாரு. இந்த பாரு, வர வர நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணுகிற, பாத்துக்கோ. சிவன் எப்படி உள்ள கூட்டு போறோன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். கண்மணி, கண்மணி. ஏய், என்னாச்சு? ஏய் அங்க என்ன படமா பாக்குற? வாடி வா. கைய பாத்தியா, தாளம் போட்டு இருக்குது. அவர் இன்னும் தூங்கல. இப்ப உள்ள தூக்கிட்டு போனோம்னா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறோம்? உள்ள இப்போ எப்படி போறதுன்னு தெரியல. மாமாவை பாரு. டேய், 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 டேய். மாமா, மாமா. வேற புடிச்சு சாச்சிட்டே இருக்கா. கண்மணி, கண்மணி, கண்மணி. நான் சும்மா வர்றா, சத்தம் போடாதடா, வந்துரு வர்றா. கண்மணி. கடவுளே. ஏய் நவனா, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகவா? ஏய் அவன் உங்க வீட்டு மாப்பிள்ள. இந்நேரத்துல குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போனா உங்க அம்மா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் சரி வராது. இப்போ என்ன பண்றது? பக்கத்துல ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா நீ சொல்றதும் கரெக்ட் தான். கண்மணி, டேய், கத்தாதடா, டேய், கத்தாதடா. கண்மணி. ஏய், சத்தம் போடாதடா, வரப்போற. சும்மா இருடா.
கண்மணி சும்மாடா. ஏய், என்ன சத்தம்? டேய், 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 டேய். சோ, என்னடா கண்மணி. பூச்சி அப்படி? உட்கார்றா. கண்மணி அமைதியா உட்கார். அமைதியா உட்கார். சார் ஏய்,